வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இப்போ நான் ரீசெண்டாக 2-3 இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அதாவது என்னோடய 3 ட்ரிப்ஸ் இருந்தது இந்த தடவை. 2 வந்து வெக்கேஷனுக்காக போயிருந்தேன். ஒன்று வந்து எங்களுக்கு டொமஸ்டிக்காக போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதனால் போயிருந்தேன். அப்போ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். என்ன இப்போ இந்த ஏர் கிராஷ்லாம், அந்த ஏர் இண்டியா ஏர் கிராஷ்லாம் நடந்தப்போ எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது நான் கொச்சிக்கு போயிருந்தேன். கொச்சிக்கு போயிட்டு திரும்ப வச்சேன். தட் வாஸ் ஆன் May 3 நினைக்கிறேன். May 3 அந்த டைமில் நாங்கள் வந்து 6 o'clock வந்து எங்கள் ஃப்ளைட் வந்து போகணும், டிபார்ச்சர் ஆகணும். நாங்கள் அங்கே வந்துவிட்டோம். வந்து பண்ணினப்புறம் போர்டிங் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனே வரல. அப்புறம் கொஞ்சம் நேரம் என்னடா ஒன்றுமே அனௌன்ஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ முதல்ல என்ன அனௌன்ஸ் பண்ணினாங்கன்னா, இது வந்து ஒரு 1/2 hour லேட் ஆகுது உங்கள் ஃப்ளைட் அப்படின்னு. 1/2 hour வந்து 1 hour ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. கடைசியில் 6 மணி நேரம் லேட்டுக்கு அப்புறம் தான், டிலேக்கு அப்புறம் தான் அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து அங்கேருந்து கிளம்பிது. இதுக்கிடையில் வந்து 6 hours ஆனதுனால அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஏர்போர்ட்டே காலி ஆகிடுது. ஏன்னா அந்த டைமில் வேறு எந்த டிபார்ச்சரும் இருக்கலை. அப்போது நிறைய பேர் குழந்தைகள்லாம் வச்சுட்டு இருந்தா. ஸோ இட் வாஸ் அ ஹியூஜ் க்ரௌட், பிக் கேதரிங் ஐ ஷுட் சே. அப்போ எல்லாருமே ரொம்ப டென்ஸ்டாகவும் ஒரு எக்ஸைட்டடாகவும் ஆகிட்டா. ஏன்னா 6 மணிக்கு கிளம்ப வேண்டியது 6 மணி நேரத்துக்கு அப்புறமா கிளம்பித்தேன்னா எவ்வளோ டிலே ஆகிருக்கும் நீங்களே பாருங்க. அப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தராக போய் வந்து அங்கே இருந்த அந்த க்ரூஸ்ட்டை வந்து கேட்டுகிட்டே இருந்தால் 2 யங் கேர்ள்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம், சில பேருக்கு வந்து கொஞ்சம் கோவமாக இருந்தது, சில பேர் வந்து என்னடா அப்படி ஆறுதேன்னு அந்த ஆங்ஸைட்டி வந்து மூஞ்சியில் தெரிஞ்சுது. அப்போ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அமைதியாகவே பதில் சொல்லிகிட்டு இருந்தா. இது மாதிரி இல்லைங்க, எங்களுக்கே தெரியல, கொஞ்சம் கூட லேட் ஆகும், சாரி, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து இந்த 6 மணி நேரம் லேட் ஆனோடனே எனக்கு கொஞ்சம் பயமாகிடுது. ஏன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம போய் சேர்ந்து டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுமே, ரொம்ப அர்த்தராத்திரி ஆகிடுமே அப்படின்னு சொல்லி நான் மோஸ்ட்லி லேட் ட்ராவல்ஸை வந்து எங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் வயசானதுனால அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்போ வந்து நான் இவர்கிட்ட சொன்னேன், என்னென்னா எனக்கு ஒரே பயமாக இருக்குது, இது வந்து நம்ம பஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கேன்னா சரியாக அவளுக்கு தெரியலன்னு. உடனே இவர் வந்து ரொம்ப சொன்னார், பாரு அவள் நம்ம சேஃப்டிக்காக தான் பண்ணுறா, ஒருவேளை ஏர்க்ராஃப்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதாவது அவளுக்கு வந்து ரிப்பேர் ஆகிருக்கலாம், அதனால தே வாண்ட் டு சென்ட் அஸ் வெரி சேஃப், நீ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு, எந்த பயமும் வேண்டாம், அட் த சேம் டைம் ஆங்ஸைட்டியும் வேண்டான்னு. அப்புறம் இதுக்கு இடையில் வந்து நிறைய பேர் வந்து தே ஸ்டார்டட் கம்ப்ளைனிங் தட் தே வேர் வெரி ஹங்க்ரின்னு. இட் இஸ் பட் நேச்சுரல். நிறைய பேர் சாப்பிட்டுக்க மாட்டா, எங்கேருந்து வந்து வெயிட் பண்ணுறாலோ தெரியாது. உடனே அவள் சொன்னால், நாங்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வெஜ் பிரியாணி வந்து 2 பெரிய பாஸ்கெட்டில் வந்து அங்கே வச்சுருந்தா, யாருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பேக்கெட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அங்கேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து நீட்டாக பேக் பண்ணி தான் இருந்தது. நிறைய பேர் அதை எடுத்து சாப்பிட்டா. நான் வந்து ரொம்ப லேட் ஆனதுனால நான் இவரும் அதை சாப்பிடலை. ஆனால் பீப்புள் வேர் வெரி ஹாப்பி. அப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தா. அதுக்கப்புறம் அது 6 மணி நேரம் லேட்டாக தான் கிளம்பின உடனே எனக்கு கொஞ்சம் பயமாகிடுது. சாதாரணமாக இந்த மாதிரி ஏர்க்ராஃப்டில் போகும்போது எனக்கு இவ்வளோ பயம் வந்ததில்லை. அதாவது அவள் வந்து ஒருத்தர்கிட்ட அந்த லேடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, பெங்களூர் ஏர்க்ராஃப்ட் வரும், அதில் அனுப்புகிறோன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபெயிண்ட் ரிமெம்பரன்ஸ். கடைசியில் ராத்திரியில் ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு வேளை இதுதான் இருக்குமோ என்னமோன்னு. அப்புறம் அந்த ஏர்க்ராஃப்டை மடமடன்னு க்ளீன் பண்ணி இந்த லாஸ்ட்டு பேசஞ்சர் போன உடனே எங்களை போர்டு பண்ணிட்டா. அப்புறம் அதில் ஏறினப்பவே ஐயோ ஜாகிரதையாக போகணுமேன்னு என்றைக்கும் இல்லாத ஒரு நெருடல் என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. நான் நெக்ஸ்ட்டு ட்ரிப் ஆனால் ஜாகிரதையாக வந்து சேர்ந்துட்டோம். வீட்டில் ஒன்றும் ட்ரபிள் இருக்கலை. அப்புறம் அடுத்த ட்ரிப்பு வந்து June 7 வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். இது வந்து கோகனட் லகுன் போனோம். அது போய் திரும்பி வரும்போது அப்போ நான் நினச்சிட்டே இருந்தேன், இந்த தடவையாவது இந்த ஃப்ளைட் டிலே ஆகாமல் கரெக்ட் டயத்துக்கு கிளம்பிடணுமேன்னு. ஆனால் அன்றைக்கும் போன உடனே அந்த டிபார்ச்சர் டைமுக்கு அது கிளம்பலை. அப்புறம் 1.25 மணி நேரம் லேட் ஆகிடுது. என்னடா நம்ம எப்போ வந்தாலும் இந்த மாதிரி ஃப்ளைட் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நான் இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். அப்போ இவர் சொன்னால், இல்லை உனக்கு வயசாகிடுச்சுல்ல, மனசில் என்னென்னமோ தோன்றுறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சேஃபாக போயிடலாம், நீ பயப்பட
பயப்படாமல் வான்னு சரின்னு சொல்லி நாங்கள் போட் பண்ணின அப்புறம் அந்த விண்டோவை வந்து மேலே போடணும் இல்லையா, அது போட்டப்புறம் யாரோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்தா. அந்த மேலே போட்டப்புறம் ரொம்ப இருட்டாக இருந்தது. உடனே எனக்கு ஐயோ இவ்வளோ இருட்டில் ஜாகிரதையாக அதை ஓட்டின்னு போய் நம்மளை கொண்டு போய் விடணுமேனு ஒரு பயம். இவர்கிட்ட மொல்ல சொன்னப்போ இவர் சொன்னால், நீ வேண்டாததெல்லாம் நினைக்கிற, நான் வந்து சாய்ராம் புக் வச்சுட்டுருக்கேன், அது வந்து நீ படிச்சுட்டு சாய் சரித்தா உனக்கு மனசு நிம்மதியாகிடும்னு. ஆனால் அந்த தடவையும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. ஆனாக்கா எங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த டாக்ஸியும் கிடச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கும் கரெக்டாக ஒரு சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். இதை எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, என்னமோ மனசில் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது. இது என்னோடய பிரமையாக கூட இருக்கலாம். இப்போ இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தப்போ எனக்கு வந்து அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் இவர்கிட்ட கூட சொன்னேன், அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் பயந்துகிட்டே இருந்தேன். எவ்வளவோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், ட்ரெயினில் பண்ணியிருக்கோம், ஃப்ளைட்டில் பண்ணியிருக்கோம், காரில் பண்ணியிருக்கோம், பஸ்ஸில் ரொம்ப கொஞ்சம் தான் நான் போவேன், ஏன்னா முதுகுவலி வந்துடும்னு. அப்போல்லாம் வராத பயம் இந்த தடவை வந்ததுன்னு. இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லதையே நினச்சின்ற அப்படின்னார். இப்போ வந்த துயரம் வந்து ரொம்ப உலகத்தையே உலுக்கிட்டு எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வருது. யாருக்குமே இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது, நம்ம பகவானெல்லாம் வேண்டிக்கலாம். அவள் வந்து யாரெல்லாம் தன்னுடைய அன்பான உள்ளங்களை இழந்தாலோ அவளுக்கெல்லாம் பகவான் வந்து நல்ல நிம்மதியை கொடுக்கட்டும். இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. எப்போதும் சுவாமி அவகிட்டே இருந்தால் அவளை காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.